இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டீனியா சோலியம் என்கிற நாடாப்புழு. இந்த நாடாப்புழு மனிதர்களோட குடல்கள்ல ஒட்டுமையா வாழக்கூடிய ஒரு புழு. ஓகேவா? இது யார்கிட்ட இருந்து ஹியூமன் பீங்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா, பன்றிகள் கிட்ட இருந்து ஹியூமன் பீங்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும். அந்த இறைச்சி நம்ம சாப்பிடும் போது சரியா வேக வைக்கல அப்படின்னா, அந்த இறைச்சியில இருந்து அந்த முட்டைகள் வந்து நம்மளுடைய ஸ்டொமக்குக்கு போயிடும். வயதான பழுத்த கண்டங்கள் உடற்பகுதியான ஸ்ட்ரோமிலாவின் பின்முனையில் உள்ளன. இத்தகு பழுத்த கண்டங்கள் தனியாகவோ அல்லது தொகுப்பாகவோ உடலில் இருந்து பிரியும் செயலுக்கு அப்போலைசிஸ் என்று பெயர். இதுல பழுத்த கண்டங்கள் அப்படின்னா இந்த டீனியா சோலியம்ன்றது பார்த்தோம்னா உடம்பு ஃபுல்லா கண்டங்களால் ஆன ஒரு புழு. அந்த புழு என்ன செய்யும்னா புதிய கண்டங்கள் உருவாக அது உடம்புல பழசு உருவான கண்டங்கள்லாம் உடம்பை விட்டு தனியா வந்துடும். அது தொகுப்பா வரலாம், அது தனித்தனியா வந்துடலாம். தானாவே என்ன செஞ்சிடும், உடம்பை விட்டு உதிர்ந்து கொட்டிடும். அந்த செயலுக்கு பேர் தான் அப்போலைசிஸ். அந்த கீழே விடக்கூடிய அந்த ஒரு கண்டத்திலையும் பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான முட்டைகள் உள்ள இருக்கும். ஓகேவா? அப்ப அந்த டீனியா சோலியம் என்ன பண்ணுது, அந்த கண்டங்கள் வழியா முட்டைகளை வெளியேற்றுது. இப்ப அந்த முட்டைகள் என்ன செய்யும்னா ஹியூமன் பீங்ஸோட மலத்தோட சேர்ந்து வெளியில வரும்போது மற்ற அனிமல்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும்போது அது உடம்புக்குள்ள போயிட்டு மறுபடியும் அதோடைய லைஃப் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். இதன் மூலம் வளர்ந்த கருவானது முதல்நிலை விருந்தோம்பி, அதோட ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் யாருன்னா ஹியூமன் பீங்ஸ் வந்து அடுத்து யார்ட்ட போது இரண்டாம் நிலை விருந்தோம்பியான பன்றியை அடைவதால் இந்நிகழ்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இதுதான் டீனியா சோலியம். ஓகேவா? இப்ப இது உடம்புல இருக்கு பாருங்க, இது எல்லாமே ஒரு கண்டம். இந்த முன்னாடி புதுசா அந்த சின்ன சின்ன கண்டங்கள் உருவாக இந்த பழுத்த கண்டங்கள் என்ன செய்யும், அந்த உடம்பு விட்டு தானாடி துண்டிச்சு கீழே விழுந்துரும். இதுக்குள்ள எல்லாமே என்ன இருக்கும், ஆயிரக்கணக்கான முட்டைகள் இருக்கும். ஓகேவா? காயமடைந்த உடல் பகுதியிலிருந்து உடல் பாகங்கள் அல்லது திசுக்கள் மறுவளர்ச்சி அடைவது இழப்பு மீட்டல் எனப்படும். அதாவது ரீஜெனரேஷன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பள்ளியை சொல்லாம 2 பள்ளி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணோம், எதிரிகள் தப்பிச்சு போறதுக்கு அதோட வாழை துண்டிச்சுட்டு ஓடி போயிடும். மறுபடியும் அதுக்கு அந்த பாகம் என்ன செஞ்சிடும், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பள்ளிக்கு அந்த வாழு முளைச்சிரும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு ரீஜெனரேஷன், இழப்பு மீட்டல். இழந்த உடல் பாகம் மறுபடியும் என்ன பண்ணுது, அதுக்கு கிடைச்சிருது. 1740 ஆப்ரஹாம் ட்ரம்ப்லி என்னும் அறிவியலாளர் ஹைட்ராவில் இழப்பு மீட்டல் குறித்து முதலில் ஆய்வு மேற்கொண்டார். இழப்பு மீட்டல் வந்து 2 டைப்ஸ்ல இருக்கு, இரு வகைப்படும். அவை முழு உருவ மீட்பு மற்றும் உறுப்பு மீட்பு. முழு உருவ மீட்புனா அதுக்கு என்ன பண்ணிடுது, இழந்த முழு உருவமே திரும்ப வந்துருது. ஓகேவா? அது ஒரு டைப் இருக்கு. உறுப்பு மீட்புனா கட் பண்ண ஒரு பாகம் மட்டும் என்ன பண்ணிடுது, மறுபடியும் வந்துடும். முழு உருவ மீட்புனா என்ன அர்த்தம்னா, அந்த ஆர்கானிசத்தோட பாடியில இருந்து ஏதாவது ஒரு போர்ஷன்ல இருந்து முழு ஆர்கானிசமே நமக்கு திரும்ப கிடைச்சிருது. எக்ஸாம்பிள் யாரை கொடுத்திருக்காங்க, ஹைட்ராவும் பிளானேரியா. மேல படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல இந்த ஹைட்ரா இருக்கு இல்லையா, இதோட உடம்ப வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பகுதியை வெட்டிட்டேன் அப்படின்னா தலை பகுதியில திரும்ப என்ன கிடைச்சிரும், வால் கிடைச்சிரும். வாழை வெட்டிட்டோம்னா என்ன கிடைச்சிரும், தலை கிடைச்சிரும். இல்ல இந்த முழு உடம்பு இப்படி இருக்கு, நடுவுல இந்த ஒரு பீஸை மட்டும் நான் வெட்டி எடுத்துட்டேன்னா இந்த பீஸ்ல இருந்து என்ன கிடைச்சிரும், வாலும் வளர்ந்துரும், தலையும் வளர்ந்துரும். அது உடம்புல நீங்க எந்த போர்ஷனை வெட்டினாலும் திரும்ப திரும்ப என்ன பண்ணும், ஒரு முழு ஆர்கானிசமே நமக்கு வளர்ந்துரும். அடுத்தது இந்த லைனை கவனிங்க. ஹைட்ராவை பல துண்டுகளாக வெட்டினால், சின்ன சின்ன பீஸா வெட்டுறோம். ஒவ்வொரு துண்டும் தனது இழந்த பகுதிகளை வளரச் செய்து ஒரு முழுமையான புதிய ஹைட்ராவை உருவாக்குகிறது. அது உடம்புல ஒரு சின்ன பீஸ் கிடைச்சாலும் போதும், அதை வச்சு என்ன பண்ணிடுது, ஒரு முழு உருவத்தையே வளர்த்துக்குது. ஓகேவா? இந்த இழப்பு மீட்டலில் உறுப்புகள் தங்களது துருவத்தன்மையை தக்க வைத்துக் கொள்கின்றன. அதாவது என்ன நடக்குது பாருங்க, வாயுமுனை உணர்கொம்புகளையும் வாயோட எதிர்முனை அடித்தட்டையும் உருவாக்கிடுது. சோ அதோட போர்ஷன்ல ஒரு பக்கம் வாயு, ஒரு பக்கம் அடித்தட்டு. அடித்தட்டு இருந்துச்சுன்னா வாயை உருவாக்கிட்டோம், வாயு இருந்துச்சுன்னா அடித்தட்டை உருவாக்கிட்டோம். ஓகேவா? அடுத்தது உறுப்பு மீட்பு என்பது உடல் உறுப்புகளை மீண்டும் உருவாக்கி கொள்ளும் திறன். இதுல பார்த்தோம்னா முழு ஆர்கானிசமும் நமக்கு திரும்ப கிடைக்காது. இப்ப ஹைட்ராவில எந்த போர்ஷனை வெட்டி எடுத்தாலும் திரும்ப ஒரு முழு உயிரினமா வளர்ந்துரும். இப்ப பள்ளிக்கு வந்து வாழை வெட்டினோம்னா அந்த ஒரு உறுப்பான வால் மட்டும்தான் வளரும். அந்த வால் இருந்து திரும்ப இன்னொரு புது பள்ளியா கிடைக்காது. ஓகேவா? அதுதான் ஹைட்ரா மாதிரி இது கிடையாது. இது இரு வகைப்படும். அவை சீராக்கல்னு ஒண்ணு இருக்கு, மீண்டும் உருவாக்குதல்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சீராக்கல் இழப்பு மீட்டலில் உடலில் சேதமுற்ற சில வகையான திசுக்கள் மட்டும் சரி செய்யப்படுகின்றன. சீராக்கல்னா உடம்புல ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டுருக்குன்னா அந்த அடிப்பட்ட இடம் மட்டும் என்ன பண்ணுது, மறுபடியும் சரியாகுது. எக்ஸாம்பிள் யாரை கொடுத்துருக்காங்க, மனிதன். இப்ப கீழே விழுந்து நமக்கு ஒரு காயம் வந்துருச்சு அப்படின்னா 10 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த ஸ்கின் என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா பழைய மாதிரி மாறிடும். அதுதான் வந்து சீராக்கல் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு பாருங்க, மீண்டும் உருவாக்குதல். உடல் இழந்த அல்லது வெட்டுண்ட பகுதி முழுமையாக உருவாக்கும் திறன். இப்ப பள்ளிக்கு வால் உடஞ்சிச்சு அப்படின்னா அது உடம்புல இருந்து போனா அந்த பாகம் என்ன பண்ணுது, மறுபடியும் வர்றதா மீண்டும் உருவாக்கல். எடுத்துக்காட்டு நட்சத்திர மீன் மற்றும் சுவர் பள்ளி இழந்த வால். இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப இந்த நட்சத்திர மீன் இருக்கு இல்லையா, அதுல வந்து இங்க ஒரு போர்ஷன் இருந்திருக்கும், அதுல இதை வெட்டியாச்சு. ஓகேவா? ஆனா மறுபடியும் என்ன பண்ணிடுச்சு, அந்த போர்ஷன் இங்க வளர்ந்துருச்சு. இதெல்லாம் பார்த்தோம்னா மீண்டும் உருவாக்குதல். ஓகேவா? அந்த இறந்து போன உறுப்பு அதுக்கு என்ன பண்ணிடுது, மறுபடியும் வந்துருது. இந்த பாக்ஸ் பாருங்க, இழப்பு மீட்டல் திறன். சிதைக்கப்பட்ட கடற்பஞ்சினை ஒரு மெல்லிய பட்டுத்துணியின் வழியாக பிழிந்தால்
அதாவது ஒரு கடற்பஞ்சு இருக்கு இல்லையா, அதை க்ரஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்தோம்னா ஒரு ஜூஸ் மாதிரி கிடைக்கும் இல்லையா, அதுல கிடைக்கக்கூடிய செல் தொகுப்பை வச்சு மறுபடியும் ஒரு முழுமையான அந்த ஸ்பாஞ்சை வந்து உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த தொழில்நுட்பத்துக்கு பேரு செயற்கை முறை கடற்பஞ்சு வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம்.